என்ன விஷயம்னா, ரீசெண்டாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சூர்யா அவர்களுக்கு வில்லன் கேரக்டர் விருதுகள் வழங்கப்பட்டது. அப்போது ஒரு ஜாப்பனீய குடும்பம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதே சமயம் சூர்யா அவர்கள் சொல்லும்போது, அவருடைய படங்கள் 5 படங்கள் மட்டுமே ஜப்பானில் ரிலீஸ் ஆனது. ஆதலால் அவர் கேட்டார் அந்த மக்களிடம், யாருடைய படம் உங்களுக்கு பிடிக்கும் என்று. அதற்கு அந்த ஜப்பானிய மக்கள் விஜய் படம் பிடிக்கும் என்று சொன்னார்கள். 2வது ஹீரோ யாரை பிடிக்கும்போது விஜய் சேதுபதி என்று சொன்னார்கள். அப்போது சூர்யா பேரை சொல்லும்போது யாரும் கைத்தட்டல் பண்ணவில்லை. இது என்னவென்றால், இதை பார்த்த ரஜினி ரசிகர்கள் சூர்யா மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளனர். ஏனென்றால், ஜப்பானில் முதன்முறையாக ரஜினிகாந்த் நடித்த முத்து திரைப்படம் வெளியிடப்பட்டது. அது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. ரஜினியை டான்ஸின் மகாராஜா என்றும் அழைத்தனர். சொல்லப்போனால் ரஜினிகாந்தின் படம்தான் முதலில் ஜப்பானில் திரையிடப்பட்டது. அது ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அப்படி இருக்கையில் அந்த ஜப்பானிய ரசிகை சூர்யாவிடம் ரஜினி பெயரை சொன்னாரா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. சூர்யா அதையும் கேட்டாரா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. இதனால் சூர்யா ரஜினியை பற்றி அதிருப்தியாக உள்ளது.